சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் உடம்பெல்லாம் காயம், தீயிலே அவர்கள் விழுந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். தந்தை இழந்து விட்டார்கள். என்ன சொல்லுகிறீர்கள் என்று அந்த குழந்தைகளிடம் கேட்கும் போது அன்-நஸ்ரு லில் இஸ்லாம், வெற்றி இஸ்லாத்திற்கு தான் என்று சொல்கிறார்கள். யூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு அந்த மக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மால் ஒரு இஸ்லாத்திற்காக வேண்டி ஒரு சின்ன தியாகம் கூட செய்ய முடியவில்லை. அட்லீஸ்ட் நான் அடிக்கடி சொல்வது, இந்த 5 வக்து தொழுகையாவது பேணுதலாக நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நம்முடைய மனம் கல்லாகி விட்டது என்று சொன்னால் இதை விட வேறு என்ன இருக்கிறது சகோதரர்களே? எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இந்த ஈதுல் அத்ஹாவின் மூலம் நல்ல பக்குவத்தையும் ஈமானிய உறுதியையும் தர வேண்டும். அதே போன்று முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பலஸ்தீனத்திலே விரைவில் பைத்துல் முகத்தஸில் கஸா எல்லாவற்றையும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடமாக ஆக்கி வைப்பானாக. அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அநியாயமாக முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த யூதர்களுக்கு தகுதியான கூலியை தந்து, தகுதியான கூலியை விரைவாக கொடுத்து அல்லாஹ் தஆலா உலக முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியை தந்தருள்வானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. அன்புள்ள சகோதரர்களே, ஈதுல் அத்ஹா என்பது தொடர்ந்து இபாதத்தோடு